Hi friends, welcome back to our another new video. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா புதுசா சிஎஸ்சி ஐடி நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிபிபிஎஸ் சர்வீஸ் அதாவது பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த சர்வீசஸ் வந்து உங்களுக்கு வந்து எனபிள் ஆயிருக்காது. அந்த சர்வீஸை எப்படி வந்து ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல வரும். அதே மாதிரி நீங்க சிஎஸ்சி சென்டர், ப்ரௌசிங் சென்டர், சிஎஸ்சி இ சேவை இது ரிலேட்டடா நீங்க வந்து பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்காகவே தனியா ஒரு பிரத்யேகமா ஒரு குரூப் நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அந்த குரூப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டூல்ஸ் தேவைப்படுது, உங்களுக்கு அடிஷனலா உங்களுடைய பிசினஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இந்த குரூப்ல வந்து கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்பவே போயிட்டு செக் பண்ணுங்க. சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து சிஎஸ்சி ஐடி அப்படிங்கிறது வந்து நம்ம சேனல்ல இப்போ தனியாக ஒரு பிளேலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். சிஎஸ்சி ஐடி வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி வந்து நம்ம வந்து அந்த டெக் எக்ஸாம் வந்து எப்படி அட்டன் பண்றது, அதை எப்படி லைவா எழுதுறது, அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், சிஎஸ்சி ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வாங்குறது எப்படிங்கிறது எல்லாமே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து ஐடி வாங்கி சக்சஸ்ஃபுல்லா வந்து ஓப்பன் பண்ணிருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய பிசினஸ் வந்து மென்மேலும் வளர்றதுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ வந்து புதுசா ஐடி வாங்கினவங்களுக்கு அந்த பிபிபிஎஸ் சர்வீஸ் அதாவது பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த ஒரு சர்வீசஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டா அவங்க வந்து எனபிள் பண்ண மாட்டாங்க, அதாவது ஆக்டிவேட் பண்ண மாட்டாங்க. அது நம்ம தான் மேனுவலா போயிட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ இது வந்து ஒரு புது சைட் சரிங்களா, புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு ஐடி. இந்த ஐடியில் நம்ம வந்து பிபிபிஎஸ் சர்வீஸ் நம்ம வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சர்வீசஸ் எதுவுமே அந்த அவைலபிலிட்டி இல்லை. அந்த பிபிபிஎஸ் சர்வீசஸ் மூலியமா நம்ம என்னெல்லாம் சர்வீஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கும்போது மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், அதை தாண்டி வந்து கேஸ் கனெக்ஷன் பில் வந்து பே பண்ணிக்கலாம், அதை தாண்டி வந்து இபி பில் பே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆன்லைன்ல சர்வீசஸ், ஆன்லைன் பில் பேமெண்ட் அப்படிங்கறது வந்து நம்ம வந்து பண்ண முடியும். அந்த சர்வீசஸ் வந்து சிஎஸ்சியில் வந்து இப்போ டிஃபால்ட்டா வந்து நம்மளால வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ஐடியில வந்து இருக்காது. அதை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம தான் மேனுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிக்வெஸ்ட் வந்து நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ரிக்வெஸ்ட்கான டீடைல் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. அதுலயே வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிஜிட்டல் சேவா பரிவர்த்தனை போர்ட்டல்ல வந்து அந்த பிபிபிஎஸ் அந்த செயலில் செயல்படுத்த கீழே உள்ள லிங்கை நீங்க வந்து பதிவு செய்யவும். ஏற்கனவே உங்களுக்கு வந்து நீங்க சிஇசி ஐடி வச்சிருக்கவங்க இந்த பிபிபிஎஸ் சர்வீசஸ் வந்து உங்களுக்கு வந்து எனபிள்ல இருக்கு அப்படின்னா நீங்க இதுல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வந்து தேவையில்லை அப்படிங்கிற வந்து சொல்லிட்டாங்க சரிங்களா. சோ இது வந்து புதுசா வாங்கியிருக்கக்கூடிய விஎல்ஏக்கு மட்டும் இதை வந்து பொருந்தும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இமெயில் ஐடி அப்படிங்கிற இடத்துல நீங்க சிஎஸ்சி ஐடி இல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுத்த மெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் அப்படிங்கிற இடத்துல நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு விண்டோ வந்து வரும். இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, தமிழ்நாடு பிபிபிஎஸ் ஆன்போர்டிங் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்சி சென்டர் நேம், உங்களுடைய சென்டர் நேம் வந்து என்ன அப்படிங்கறத இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. உங்களுடைய சென்டருடைய அட்ரஸ் வந்து கரெக்டா நீங்க இந்த இடத்துல வந்து கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுக்கணும். உங்களுடைய தாலுக்கு வந்து என்னவோ அந்த தாலுக்கு வந்து கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய பின்கோடு நீங்க கொடுக்கணும். உங்களுடைய சிஎஸ்சி ஐடி வந்து நீங்க கரெக்டா இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு கொடுக்க தேவையில்லை. யூசர் நேம் அதாவது உங்களுடைய சிஎஸ்சி ஐடியை மட்டும் நீங்க இந்த இடத்துல கொடுத்தா போதும். லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. உங்களுடைய சென்டருடைய அந்த பின் நம்பர் அதாவது அந்த லொகேஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த லாட்டிடியூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எங்கே ப்ரோ நான் எடுக்கிறது, இது எப்படி நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப சிம்பிள். அதுக்காகவே வந்து ஒரு வெப்சைட் இருக்குது. அதுக்கான லிங்க் கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல உங்களுடைய பிளேஸை நீங்கள் என்டர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய பின்கோடை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து அப்படியே பார்த்து கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா என்டர் பண்ணிட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து ஃபைண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுடைய பின்கோடுக்கு லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் வந்து என்னவோ இந்த நம்பரை அப்படியே நீங்கள் வந்து பார்த்து இந்த இடத்துல வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெண்டாவது பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த பின்னை நம்ம காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து அந்த பிபிபிஎஸ் சர்வீசஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வித் ஒரு 1 வீக்ல உங்களுக்கு வந்து எனபிள் ஆயிரும், ஆக்டிவேஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய கிளைண்ட்டுக்கு அதாவது உங்களுடைய கஸ்டமருக்கு சர்வீசஸை எடுத்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த சிஎஸ்சி விஎல்இ இந்த பிபிபிஎஸ் சர்வீஸ் எனபிள் ஆன நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து அட்லீஸ்ட் வந்து இந்த பிபிபிஎஸ் சர்வீஸ்ல வந்து 2 சர்வீசஸ் வந்து கட்டாயமா நீங்க டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிருக்கணும். அது பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பிளாக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நான் நெகட்டிவா சொல்லல, முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 டிரான்சாக்ஷன் அப்படிங்கறத வந்து நீங்க வந்து பண்ண பாருங்க சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் குரூப்லாம் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.